பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முதலமைச்சர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருக்கு கோரிக்கை மனு அனுப்பும் போராட்டம். சாலை பணியாளர்களின் 41 மாத பணிநீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி மேல்முறையீட்டு மனுவை திரும்ப பெற்று பணிக்காலமாக முறைப்படுத்தி ஆணை வழங்க வேண்டும் மற்றும் சாலை பணியாளர்களில் உயிர் நீத்தோரின் குடும்பத்தில் இருந்து விண்ணப்பம் செய்தோர்க்கு கருணை அடிப்படையில் விரைந்து பணி வழங்க வேண்டும். கிராமப்புற இளைஞர்களை சாலை பணியாளர்களாக பணி நியமனம் செய்ய வேண்டும். சாலை பணியாளர்களுக்கு தொழில் நுட்ப கல்வித்திறன் பெறாத ஊழியர்க்குரிய ஊதிய மாற்றம் தர ஊதியம் வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கேட்டு முதலமைச்சர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் கோட்ட பொறியாளர் மூலமாக கோரிக்கை மனு அனுப்பும் போராட்டம் மதுரை புடூர் பகுதியில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பாக நடைபெற்றது. கோட்ட தலைவர் மணிமாறன் தலைமை வகித்தார். கோட்ட துணைத் தலைவர் மாரியப்பன் வரவேற்புரையாற்றினார். அரசு ஊழியர் சங்க மாநில செயலாளர் நீதிராஜா தொடக்க உரையாற்றினார். செந்தில் பாண்டியன், பாஸ்கரன், நீதி மோகன், கணக்கன், முருகன், ஸ்டாலின், ராஜபாண்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கோட்டச் செயலாளர் மனோகரன் விளக்க உரையாற்றினார். மாநில பொருளாளர் தமிழ் நிறைவுரையாற்றினார். கோட்ட பொருளாளர் மாணிக்கம் நன்றியுரை கூறினார். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு முடியும்படி தமிழகம் முழுவதும் கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பாக முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில ஆர்ப்பாட்டம் நடத்தி கோட்ட பொறியாளர் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தலைமைச் செயலாளர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், முதலமைச்சர் அவர்களிடம் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கை மனு அனுப்பும் இயக்கம் நடைபெறுகிறது. தமிழகத்தினுடைய முதலமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களை தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கை என்பது 21 வருட காலமாக தொடர்ந்து நடைபெறுகிறது. எங்களுடைய கோரிக்கையை கடந்த ஆட்சியாளர்களாக இருந்திருக்கக்கூடிய 50 வருடம் ஆட்சி புரிந்த இரு கட்சிகளும் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற மறுத்த நிலையில இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய புதிய அரசாங்கம், புதிய முதலமைச்சர் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள், எங்களுடைய நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த வலியுறுத்தியும் நெடுஞ்சாலைத்துறை என்பது மக்கள் சொத்து, மக்கள் சொத்தை ஒட்டுமொத்த கடந்த அரசாங்கம் தனியாருக்கு விற்றதை தடுத்து நிறுத்தி நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் என்பதை அரசை ஏற்று நடத்த வேண்டும் என்று உள்ளிட்ட கோரிக்கையும், குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணியிடங்களையும் காலி பணியிடங்களையும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய படித்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பணி வழங்க வேண்டும் வலியுறுத்தி தான் இந்த கவனஈர்ப்பு கோரிக்கை மனு ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழகத்துடைய முதலமைச்சரும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் வலியுறுத்தி போராட்டம் நடைபெறுவது. தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்க மாநில பொருளாளர் ஆர். தமிழ்.